நம்ம எல்லாருமே பெரியவங்க கிட்ட சத்தமா பேசி பேசி பழகிருப்போம். ஆனா அது நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சலிச்சு கூட போயிருச்சோ, எவ்வளவுதான் சத்தமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம அவங்கள்ட்ட பேசாம கூட இருந்திருப்போம் அதிகமா. பட் அவங்களுக்கு ஏன் வந்து காது சரியா கேட்க மாட்டேங்குது? அப்படி கேட்காம இருக்கிற காதை நம்ம எப்படி நம்மளால அதை பெட்டர் ஆக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே, பெரியவங்களுக்கு காது கேட்கறது குறையிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு நார்மல் பிசியாலஜி. இதுக்கு வந்து நம்ம பிரஸ்பைக்யூசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்மளுக்கு 40 வயசுக்கு மேல ரீடிங்க்கு கிளாஸஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி ஹியரிங்கும் ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல கிராஜுவலா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது யூஸ்வலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்ல இருக்கிற சவுண்ட் தான் கேட்கறது கிராஜுவலா குறையும். அதுக்கப்புறம் தான் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்ல குறையும். ஸோ அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? கேட்கறது நம்மளுக்கு குறைஞ்சிருச்சா, இல்ல வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்கும்போது, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகத்துக்கு நேரா நீங்க உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எப்ப பிரச்சனை இருக்கும்? டிவி பார்க்கறது பிரச்சனை இருக்கலாம். இல்ல நீங்க அவங்கள வேற எங்கேயோ இருந்து அவங்கள பின்னாடி இருந்துக்கே கூப்பிடுறீங்க, இல்ல இன்னொரு பக்கத்து ரூம்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னா அப்ப பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி இப்ப அவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க, 4 பேர் உட்காந்து சுத்தி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 4 பேர் பேசுறாங்கிறது கேட்கும். ஆனால் அந்த 4 பேர்ல யாரு பேசுறா, என்ன பேசுறாங்கிறது புரியாது. ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பிரச்சனை. பட் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவங்களுக்கு இதை கேட்கவே மாட்டேங்குது, இவங்கள்ட்ட போய் யாரு பேசுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு போயிடும். ஸோ இனி அதை நம்ம செய்யக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு அவங்களுக்கு காது கேட்கறது குறைஞ்சிருக்கு, இல்ல எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் அவங்களுக்கு காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, காதுல ஏதாவது வேக்ஸ் இருக்கா, இல்ல காதுல இயர் ட்ரம்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா என்னங்கிறத நம்ம ஒரு பேசிக் எக்ஸாமினேஷன் அதை பண்ணி எல்லாம் கிளியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பியூர்டோன் ஆடியோகிராம். ஸோ இந்த காது கேட்கறது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில வந்து எவ்வளவு கேட்குது அப்படிங்கறத வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கறது. அதை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதையே ட்ரீட் பண்ண முடியும். இந்த வயசானவங்களுக்கு இப்போ ஹியரிங் லாஸ் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பத்திலாம் பார்த்தோம். ஸோ இது வரதை வந்து நம்மளால தடுக்க முடியுமா? நம்மளால டு அன் எக்ஸ்டென்ட் தடுக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இந்த ரெகுலரா எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்ல வந்து சில மெடிகேஷன்ஸ் வந்து ஆட்டோடாக்சிக் ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ அது உள்காதில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் செல்ஸை டேமேஜ் பண்றதுக்கான தன்மை அதுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு லவுட் சவுண்ட்ஸ். நம்ம வேலை செய்யற நாட்கள்ல ரொம்ப அளவுக்கு அதிகமான சத்தத்துக்கு எக்ஸ்போஸ் ஆனோம்னா அது வந்து நம்மளோட பிற்காலத்துல நம்மளோட ஹியரிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஹியரிங் லாஸ்க்கான பிரஸ்பைக்யூசிஸ் ஆர் ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ்க்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹியரிங் எய்ட். ஓகே, இந்த ஹியரிங் எய்ட்ஸை பத்தி தெளிவா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.